Hi friends, welcome to GD Law Studies. In the video ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 years LLB அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தோ ஆன்லைன் மோட் ஃபார் அட்மிஷன் இன்டு 3 years law degree course for the academic year 2025-26 ஒன்லி வந்து ஆன்லைன் மூலில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேம் ஆஃப் த கோர்சஸ் வந்து ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யார் வந்து அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் நீங்கள் என்ன ப்ரீவியஸாக முடிச்சிருக்கணும், எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தால் இதை அப்ளை பண்ண முடியுன்றதையும் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து 3 years LLB ஆனர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் அப்ளைடட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா 3 years LLB வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேயிங் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சிருந்தா 3 years LLB ஆனர்ஸாக இருக்கட்டும், 3 years LLB ஆகட்டும் படிக்கலாம். அப்படி இல்லைனா 10th முடிச்சுட்டு 3 years ஒரு டியூரேஷன் டிகிரி முடிச்சுட்டு இன்னொரு 3 years டியூரேஷனில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து 3 years LLB ஆனர்ஸ்க்கும் 3 years LLBக்கும் அப்ளை பண்ணணும். இப்போ இதுக்கான எலிஜிபிள் மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே இந்த மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் சோயலில் 3 years LLB ஆனர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் SC ST கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 55% இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதர்ஸ் ப்ளஸ் வந்து NRI கேண்டிடேட்டாக இருக்கீங்கனாலும் 60% இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுவே அப்ளைடரில் பார்த்தீங்கன்னா 3 years LLBக்கு நீங்கள் SC ST கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 40% இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 45% இருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த பர்சன்டேஜ் இருந்தாலே உங்களுக்கு சீட் கிடைச்சிருமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் போகிறதுக்கே எலிஜிபிள் பர்சன்டேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான எண்டு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 years LLB ஆனர்ஸ் டிகிரிக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 16/6/2025 இன்றையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. டேட் ஆஃப் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 10/7/2025. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து 10ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. சோயலில் 3 years LLB ஆனர்ஸ் அப்ளை பண்ணணும்னா SC ST கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 500 rupees வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் பண்ணும்போது. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து 3 years LLB அப்ளைடில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 16/6/2025 இன்னிலேருந்து 10/7/2025 வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா SC ST கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 250 rupeesம், அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 rupeesம் ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் பண்ணணும். நீங்கள் இது எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை தான் பண்ணணும். நீங்கள் NRI கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் LLM யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு ஷார்ட்லி வந்து சென்ட் பண்ணுவாங்க. விரைவில் வந்து சென்ட் பண்ணுறதாகவும் அதை வந்து நீங்கள் TNDA வெப்சைட்டில் அஃபிஷியலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ன்றதையும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இந்த பேமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா 3 years LLB ஆனர்ஸ் வந்து சோயலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு அப்ளிகேஷனும் 3 years LLB அப்ளைடரில் கவர்மெண்ட் காலேஜஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு தனியாக அப்ளிகேஷன், 2 அப்ளிகேஷன் போடலாம். தனித்தனி அப்ளிகேஷன் போடணும். நான் சில பேர் வந்து குழம்பிடுறீங்க. சோயலுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும், அப்ளைடுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் ஆன்லைனில் எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உடனுக்குடனே வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அந்த சேனலில் போடப்படும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு பர்சனலாக DM பண்ணணுன்னா கீழே இன்ஸ்டாகிராமோடைய ஐடி இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லை ஃபேஸ்புக் மூலயமா மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சாலும் ஃபேஸ்புக்குடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்துட்டு உடனுக்குடனே வர நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப்